ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. 11 நாட்களில் உங்கள் வேண்டுதல் நிறைவேற ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். கேட்டதை கொடுக்கக்கூடிய, நினைச்சதை நடத்தி வைக்கக்கூடிய வேலை செய்கிறவர் தான் விநாயகர் பெருமான். விநாயகர்கிட்ட நீங்கள் வாய் விட்டு எந்த வரங்களை கேட்குறீங்களோ அந்த வரத்தை அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுவார். எதுவும் கேட்காம விநாயகர் முன்னாடி போயிட்டு நீங்கள் அமைதியாக நின்னா அவரும் அமைதியாக தான் இருப்பார். உங்கள் வீட்டில் பிள்ளையாரோட திருவுருவப்படம், அதாவது ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. உங்களோட வேண்டுதல் அவர்கிட்ட சொல்லி அந்த படத்துக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை தான் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செய்ய போகிறீங்க. அது மூலயமா 11 நாட்களில் நீங்கள் நினச்சது, நீங்கள் கேட்டது கிடைக்கும். இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஆரம்பிங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுடுங்க. பெண்களும் ஆண்களும் யாரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கான வேண்டுதலை வச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவதுக்கு ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். அது நிச்சயம் பலிக்கும். இந்த ஒரு பரிகாரத்துக்கு உங்களுக்கு சந்தனமும் குங்குமமும் இருந்தால் மட்டும் போதும். சந்தனத்தை தண்ணீர் ஊற்றி குழைக்கலாம். அப்படி இல்லையா பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் ஊற்றி குழைச்சாலும் தவறு கிடையாது. முதல்ல பிள்ளையரோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு விநாயகரோட பாதத்துக்கு ஒரு பொட்டு வைங்க. சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுடுங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலை விநாயகர்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றின்னு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள். மனதார நமஸ்காரம் பண்ணுங்கள். முடிஞ்சால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் நெய்வேத்தியமும் செஞ்சு படைங்க. இதுதான் நீங்கள் முதல் நாள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் பரிகாரம். ரெண்டாவது நாள் முதல் நாள் ஒரு பொட்டு வச்சிங்களா பாதத்தில், அதுக்கு மேல் பக்கமாக இன்னொரு பொட்டு வைக்கணும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லி விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் வச்சா போதும். இதே மாதிரி 11 பொட்டு விநாயகரோட பாதத்திலேருந்து மேல் பக்கமாக வச்சுக்கிட்டே வாங்க. அவருடைய தும்பிக்கையில் வந்ததுக்கப்புறமா அந்த பொட்டு முடியும். கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி வைக்கணும். கிட்டத்தட்ட இந்த பொட்டு வைக்கக்கூடிய வடிவத்தை பார்த்தா ஓம் அப்படிங்கிற வடிவம் நமக்கு கிடைக்கும். வெறும் ஓம் அப்படிங்கிறத போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அது ஓம்ங்கிற வார்த்தைக்கு மாறிடும். அந்த வடிவத்தில் தான் பிள்ளையார் ஃபோட்டோ மேலே நீங்கள் பொட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் பொட்டு வச்ச இடத்தெல்லாம் இணைக்கும் போது அந்த வடிவத்தை பார்த்து தான் நீங்கள் பொட்டு வைக்கணும். 11 பொட்டு, 21 பொட்டு, இது மாதிரி எத்தனை கணக்கு வேணாலும் வச்சுக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் எத்தனை நாட்களை வைக்கிறீங்களோ அத்தனை நாட்களை பொறுத்து இந்த வழிபாடு நீண்டுக்கிட்டே போகும். ஆனால் ஆரம்பிக்கிறது மட்டும் ஜூன் 25 சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிங்க. உங்கள் பையனுக்கு திருமணம் நடக்கணும், பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், கணவருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும்னு சொல்லி எந்த வழிபாடு இருக்கோ அந்த வழிபாடை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு நாளும் ஒரு பொட்டை விநாயகர் படத்துக்கிட்ட வச்சுக்கிட்டே வாங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் சரியில்லை, நீங்கள் நினச்ச காரியம் நடக்கலையா, மறுபடியும் விநாயகரோட ஃபோட்டோ வச்ச பொட்டு எல்லாத்தையும் அழித்து சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த வேண்டுதல் பலிக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.